நம்ம மேக்ஸ்ல உள்ள 30 மார்க்குக்கு உள்ளது, டெட்ல உள்ளது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இது மாதிரி மேலும் NTSC, ட்ரஸ்ட், NMMS, ஸ்லாஷ், NAS, TNPSC, SSC போன்ற போட்டித் தேர்வுகளுக்கும் நீங்க வரக்கூடிய மேக்ஸ் வந்து இதுல நீங்க பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, டெட்ல பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1ல தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேக்ஸ், EVS அப்படின்னு. பேப்பர் 2ல அதுலயும் ஈஸி சப்ஜெக்டுக்கு 30 மார்க் கொடுக்குறாங்க. இப்ப சப்ஜெக்ட் மேக்ஸ் மார்க்ஸ் 30 மார்க்குக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா இந்த வீடியோவில் உள்ள அனைத்து மேக்ஸ்ல உள்ள கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்முடைய யூடியூப் சேனல் கனி மேக்ஸ், அதே மாதிரி வெப்சைட் www.kanimax.com. கொஸ்டின் 99,999 தொடரி மற்றும் உண்மையின் வேறுபாடு. ஆப்ஷன் A 90,000, ஆப்ஷன் B 1, ஆப்ஷன் C 2, ஆப்ஷன் D 99,001. The difference between the successor and the predecessor of 99,999. Option A 90,000, option B 1, option C D, option D 99,001. 99,999 தொடரி 1 lakh. அதே மாதிரி இதோட முன்னி வந்து 99,998. ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு வித்தியாசம் ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு 2. அப்ப ஆப்ஷன் வந்து நமக்கு சி. கொஸ்டின் நம்பர் 2. வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 21, ஆப்ஷன் டி 22. The values of x in the circle. Option A 6, option B 8, option C 21, option D 22. So 2 plus 2 4, 4 plus 3 7, 7 plus 4 11, 11 plus 5 16, 16 plus 6 22. So இந்த 2 3 4 5 6 அப்படின்னு ஒவ்வொரு நம்பரா ஒவ்வொரு கூட ஆட் பண்ணிட்டே வரும். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து 22. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச் சிறிய 5 இலக்க எண் என்ன? ஆப்ஷன் ஏ 10,000, ஆப்ஷன் பி 10,152, ஆப்ஷன் சி 10,252, ஆப்ஷன் டி 99,999. What is the smallest 5-digit number that is exactly divisible by 72 and 108? Option A 10,000, option B 10,152, option C 10,252, option D 99,999. இப்போ 72க்கும் கொடுத்திருக்கக்கூடிய 108க்கும் நம்ம மீச்சிறு மடங்கு கண்டுபிடிக்கிறோம். அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிவிசபிள் பண்றோம். 2ஆல டிவிசபிள் பண்ணா 33,654. மறுபடியும் 2ஆல டிவிசபிள் பண்ணா 1036. இங்க ஒரு 54. 2ஆல டிவிசபிள் பண்ணா 1 2s are 2, 8 2s are 16. இந்த 2 2s are 4, 7 2s are 14. மறுபடியும் 3ஆல பண்ணோம்னா 9 3s are 18. அதே மாதிரி நம்ம 2ஆலையும் 3ஆலையும் நம்ம டிவிசபிள் பண்றோம். அப்ப 72 மற்றும் 118 மீச்சிறு மடங்கு, அதாவது எல்சிஎம் ஈக்குவல் டு 216. நமக்கு மிகச்சிறிய 5 இலக்க எண் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கன்னா 10,000. மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து 10,000. இப்போ 10,000ஐ 216ஆல் வகுத்தால் ஈவு வந்து 46 கிடைக்கும், மீதி வந்து 164 கிடைக்கும். எனவே 216ஓட அடுத்த மடங்கு 216 கூட எதை மல்டிப்ளை பண்ணிருந்தோம்? 46க்கு அடுத்த நம்பர் வந்து 47. 262 அடுத்த மடங்கான ஈவு வந்து 47. அப்ப 216 47 பெருக்குனா 10,152 கிடைக்கும். நமக்கு ஆப்ஷன் டி 10,152. ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 105 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு. ஆப்ஷன் ஏ 700 லிட்டர்,
ஆப்ஷன் பி 1000 லிட்டர், ஆப்ஷன் சி 950 லிட்டர், ஆப்ஷன் டி 1050 லிட்டர். Every day 150 liter of water is sprayed in a garden. Water sprayed in a week is dash. Option A 700 liter, option B 1000 liter, option C 950 liter, option D 1050 liter. ஓகே, ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு 7 days இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். மொத்தம் அப்ப எத்தனை இருக்குது? 150 லிட்டர் வாட்டர் இருக்குது. சோ 150 7 மல்டிப்ளை பண்ணா 1050. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1050 லிட்டர். 6/7 A/49 எனில் A இன் மதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ 42, ஆப்ஷன் பி 36, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 48. If 6/7 is equal to A/49, then the values of A is option A 42, option B 36, option C 25 and option D 48. அப்போ given எடுத்து எழுதிக்கிறோம். 6/7 is equal to A/49. அப்போ A is equal to டிவைட்ல இருக்குது, அங்க போகும்போது மல்டிப்ளை ஆயிரும். இப்ப மல்டிப்ளை ஆயிட்டுனா A is equal to 6 into 49/7. 1 7s are 7, 7 7s are 49. அப்போ 6 into 7 42. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 42. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 6. If every sides of a rectangle is doubled, then its area becomes dash time. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 6. ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள் இருக்குது, ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகிறது. அப்போ ஒவ்வொரு பக்கம் 2 மடங்கு ஆகும் போது அதனுடைய பரப்பு வந்து நமக்கு 4 மடங்கு ஆகும். இங்கேயும் 2 மடங்கு, இங்கேயும் 2 மடங்கு, நீளத்திலையும் அதே மாதிரி பிரெத் அகலத்திலையும் 2 மடங்கு. 4 மடங்கு ஆகும் போது பரப்பு 2 மடங்கா 4 மடங்கு ஆகும். 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரத்தின் பரப்பு. ஆப்ஷன் ஏ 70 சதுர மீட்டர், ஆப்ஷன் பி 35 சதுர மீட்டர், ஆப்ஷன் சி 7 சதுர மீட்டர், ஆப்ஷன் டி 10 சதுர மீட்டர். The area of parallelogram whose base 10 meter and height 7 meter is option A 70 square meter, option B 35 square meter, option C 7 square meter, option D 10 square meter. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர், உயரம் 7 சென்டிமீட்டர். அப்போ இணைகரத்தின் பரப்புன்னா BH சொல்லுவோம். அப்போ 10 × 7 70 சதுரம். ஒரு கோவையில் கூட்டவோ அல்லது கழிக்கவோ கூடிய உறுப்புகள் டேஷ் ஒத்த உறுப்புகளாக இருக்கணும், இல்லையெனில் மாறுபட்ட உறுப்புகள் எல்லா உறுப்புகள் எதுவும் இல்லை. In an expression we can add or subtracted only 1 like terms, 2 unlike terms, 3 all terms, 4 none of this above. ஒரு கோவில் கூட்டணும் கழிக்கணும்னா ஒத்த உறுப்புகள் வந்து சமமாக இருக்க வேண்டும். மாறுபட்ட உறுப்புகள் இருந்தாலும் நம்ம கூட்டவும் கழிக்கவும் முடியாது, எல்லா உறுப்புகளும் நம்ம எடுத்துக்க முடியாது. சோ லைக் டைம் ஒத்த உறுப்புகளாகத்தான் இருக்கணும். 3/10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 20. How many zeros are there in 100^10? So 100^10 அப்படின்னா 100 10 டைம் நம்ம போடணும். 100 × 100 × 100 × 100 10 டைம் போடுவோம். சோ நமக்கு அப்போ இங்க ஒரு 0 இருக்குது, இங்க 2 0 இருக்குது. சோ நமக்கு 20 0 இங்க பண்ணும்போது 2 2 4 இங்க 4 5 20 0 நமக்கு கிடைக்கும். சோ ஆன்சர் 4. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் ஆப்ஷன் ஏ 20 30 40, ஆப்ஷன் பி 40 60 80, ஆப்ஷன் சி 80 20 80, ஆப்ஷன் 4 10 15 20. The angles of the triangles are in the ratio 2:3:4. Then the angles are option A
20, 30, 40. Option B 40, 60, 80. Option C 80, 20, 80. Option 4 10, 15, 20. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோட ஆங்கிள்ஸ் கோணங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 டிகிரி, இங்க 3 டிகிரி, 4 2 3 4 அப்படிங்கிற விதத்துல இருக்குது. சோ நமக்கு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு தெரியும். சோ இந்த 3ஐயும் கூட்டினாலும் 180 டிகிரி வராது, இந்த 3ஐயும் கூட்டினாலும் 180 டிகிரி வரும், இந்த 3ஐயும் கூட்டினாலும் 180 டிகிரி வரும். 80 20 80 நாளும் 180 டிகிரி. சோ 4வது ஆப்ஷனை கூட்டினா 180 டிகிரி வராது. சோ 1வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் ஷேரா கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன். இப்ப நமக்கு 2 3 4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கிறதுனால இங்கேயும் அதே ரேஷியோவில் தான் இருக்குது, 40 60 80. சோ 3ஐயும் கூட்டினா 180 டிகிரி வருது. சோ நமக்கு ஆப்ஷன் பி. ஒரு தவளை ஒரு குதியில் 5.3 சென்டிமீட்டர் தூரம் தாவுகிறது எனில் 10 முறை அவ்வாறு குதித்து அந்த தவளை கடந்த தொலைவு டேஷ். ஆப்ஷன் ஏ 0.53 சென்டிமீட்டர் 530 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி 53.0 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 4 53.5 சென்டிமீட்டர். A frog jumps 5.3 centimeter in one jump. The distance traveled by the frog in 10 jumps dash. Option A 0.53 centimeter. Option B 530 centimeter. Option C 53.0 centimeter. Option 4 53.5 centimeter. 5.3 எத்தனை டைம் 10 முறை தாவுகிறது. எனவே 5.3 10ஆல பெருக்கணும்னா 530 கிடைக்கும். இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிடுவோம். அப்போ 53.0 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 53.0 சென்டிமீட்டர். கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அவர்தன் சதவீதம் என்ன? ஆப்ஷன் ஏ 60%. ஆப்ஷன் பி 15%. ஆப்ஷன் சி 25%. ஆப்ஷன் டி 15/25. Kevin scored 15 out of 25 in a test. The percentage of his marks is option A 60%, option B 15%, option C 25%, option D 15/25. சதவீதம் அதாவது percentage is equal to எத்தனைக்கு 25க்கு 15 மதிப்பெண். So 15/25 into 100. 125 25 425 100. 15 4 மல்டிப்ளை பண்ணா 60%. அப்போ ஆப்ஷன் ஏ 60. இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேருமாறு உள்ளது? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி -5/7, ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். Which of these rational numbers which have additive inverse? Option A 7, option B -5/7, option C 0, option D all the above. 7 கூட்டல் நேருமாறு அதாவது additive inverse -7. -5/7 கூட்டல் நேருமாறு அதாவது -5/7 additive inverse வந்து 5/7. 0 கூட்டல் நேருமாறு 0. So இவை அனைத்தும். 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளத்தையும் காண்க. ஆப்ஷன் ஏ 2π சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 22π சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 14π சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 44π சென்டிமீட்டர். A spinner of radius 7.5 centimeter is divided into 6 equal sectors. Find the area of each of the sectors. Option A 2π centimeter, option B 22π centimeter, option C 14π centimeter, option D 44π centimeter. ஒரு ஜிம்னாஸ்டிக் வளையம் வந்து 5 ஈக்குவல் பார்ட் 1 2 3 4 5 ஈக்குவல் பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். அப்போ இதோட ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் மற்றும் n வந்து 5 கலர்ல பிரிச்சிருக்கோம். n ஈக்குவல் டு 5. வட்ட வில்லின் நீளம் ஃபார்முலா 1/n into 2
2 pi r அளவுகள். அப்போ 1/5 என்று 2 pi ஆரம் வந்து எத்தனை 35 கேன்சல் பண்ணா 4 5 5 7 5 35 7 into 2 14 pi சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் சி 14 pi சென்டிமீட்டர். x cube plus y cube இன் ஒரு காரணி டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ x minus y, ஆப்ஷன் பி x plus y, ஆப்ஷன் சி x plus y whole cube, ஆப்ஷன் டி x minus y whole cube. One factor of x cube plus y cube is option A x minus y, option B x plus y, option C x plus y whole cube, option D x minus y whole cube. இப்ப we know that நமக்கு தெரியும் ஃபார்முலா a cube plus b cube னா என்னது a plus b என்று a square minus ab plus b square. இப்ப a க்கு பதில் x போடுறோம் and b க்கு பதில் y போடுறோம். அப்ப இந்த ஃபார்முலா வந்து x cube plus y cube equal to x plus y என்று x square minus xy plus y square அப்படின்னு மாறிடுது. இப்போ இதோட ஒன் ஃபேக்டர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு காரணி இதுல இருக்கக்கூடியதுல நமக்கு x plus y மட்டும்தான் இருக்குது. இன்னொரு காரணி வந்து x square minus xy plus y square இங்க இல்ல. சோ இதோட ஃபேக்டர் அதாவது காரணி வந்து x plus y. 42 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 78 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஆப்ஷன் ஏ 16 நாட்கள், ஆப்ஷன் பி 26 நாட்கள், ஆப்ஷன் சி 36 நாட்கள், ஆப்ஷன் டி 46 நாட்கள். If 48 men working 7 hours a day can do a work in 24 days, then it how many days will 28 men working 8 hours a day can complete the same work? Option A 16 days, option B 26 days, option C 36 days, option D 46 days. So நம்ம ஆண்கள் மணிகள் நாள்கள் நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 48 ஆண்கள் வந்து ஒரு வேலையை 7 மணி நேரம் செய்யறாங்க. மொத்தம் 24 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் அதே வேலையை 28 ஆண்கள் வந்து 8 மணி நேரம் வேலை பார்த்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் என்று கேட்கிறாங்க. சோ ஆண்கள் குறைவு என்பதால் நாட்கள் கூடுதல், ஆண்கள் வந்து குறைஞ்சதுன்னா நாட்கள் வந்து கூடும். எனவே இது எதிர்மாறலில் உள்ளது. மேலும் மணிகளின் கூடுதல் என்பதால் நாட்கள் குறைவு, மணிகள் வந்து அதிகமாகுது அப்படிங்கும் போது நாட்கள் வந்து குறையும். எனவே இதுவும் எதிர்மாறலில் உள்ளது. எனவே x is equal to 48/28 இன்று 7/28 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 36 நாட்கள். ஆப்ஷன் சி 36 நாட்கள் 36 days. 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ 28 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 20 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 24 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 21 சென்டிமீட்டர். The hypotenuse of a right angle triangle of sides 12 centimeter and 16 centimeter is 28 centimeter. Option B 20 centimeter, option C 24 centimeter, and option D 21 centimeter. ஒரு ரைட் ஆங்கிள் சைடு இதுக்கு வந்து 12 சென்டிமீட்டரும் 6 சென்டிமீட்டர் ரெண்டு பக்க அளவுகள் கொடுத்துட்டு இதோட கர்ணத்தோட அளவு அதாவது ஹைபோடென்யூஸோட அளவு என்னன்னு கேட்கிறாங்க. பிதாகரஸ் தியரம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் opposite side ரெண்டு sum of the angle of the other two sides is equal to the hypotenuse ஓட ஸ்கொயர். அதாவது 12 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் is equal to 144 பிளஸ் 256 ஆட் பண்ணோம்னா 400 வந்து 20 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதோட கர்ணம் வந்து 20. சோ ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்ட விவரங்களில் மிக பெரிய மற்றும் மிகச் சிறிய அளவுகளின் வித்தியாசம் டேஸ். வீச்சு, நிகழ்வன், ஆப்ஷன் சி மாறி, ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. The difference between the largest value and the smallest value of the given data is dash.
Option A, range. Option B, frequency. Option C, variable. Option D, none of these. நமக்கு தெரியும் ரேஞ்ச் வீச்சு அப்படின்னா மிகப்பெரிய மதிப்புக்கும் மிகச்சிறிய மதிப்புக்கும் உள்ள வித்தியாசமாகும். நிகழ்வெண்ணாகவும் இருக்காது, மாறிகள் வேரியபிளும் கிடைக்காது. சோ இதோட ஆன்சர் வீச்சு, அதாவது ரேஞ்ச். A is equal to set bracket of pi empty set மற்றும் B is equal to P of A எனில் A intersection B ஆனது ஆப்ஷன் A set bracketக்குள்ள pi, அதுக்கு set bracketக்குள்ள pi. ஆப்ஷன் B set bracketக்குள்ள empty set. ஆப்ஷன் C வெறும் empty set. ஆப்ஷன் D set bracketக்குள்ள 0. Let A is equal to set bracket like empty set and B is equal to P of A, then A intersection B is option A set bracket like empty set in set bracket like empty set. Option B set bracket like empty set. Option C empty set. Option 4 set bracket like 0. So B A is equal to set bracket like empty set. அதே மாதிரி PB P of A சொல்லுவாங்க. சோ ரெண்டுக்கும் காமன் A intersection B set bracketல empty set, அதாவது pi அப்படின்னு நம்ம சொல்றோம். பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண், ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண், ஒவ்வொரு மெய் எண்ணும் விகிதமுறா எண், ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண். Which of the following is not true? Every rational number is a real number. Every integer is a rational number. Every real number is an irrational number. Every natural number is a whole number. இப்போ நமக்கு தெரியும் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண்ணாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண்களாகத்தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறு எண்ணாக அமையாது. எனவே பின்வரும் உண்மை அல்ல. ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண், அதாவது எவ்ரி ரியல் நம்பர் இஸ் an irrational number. வடிவியலின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ யூக்ளிட், ஆப்ஷன் பி பிதாகரஸ், ஆப்ஷன் சி சார்லஸ் பாப்பேஜ், ஆப்ஷன் டி ஜார்ஜ் கேண்டர். Who is the father of geometry? ஆப்ஷன் ஏ யூக்ளிட், ஆப்ஷன் பி பிதாகரஸ், ஆப்ஷன் சி சார்லஸ் பாப்பேஜ், ஆப்ஷன் டி ஜார்ஜ் கேண்டர். வடிவியலின் தந்தை யூக்ளிட். Cosecant A is equal to secant 34 degree எனில் A இன் மதிப்பை காண்க. ஆப்ஷன் A 34 degree, ஆப்ஷன் B 43 degree, ஆப்ஷன் C 56 degree, ஆப்ஷன் D 65 degree. If cosecant A is equal to secant 34 degree, then find A. Option A 34 degree, option B 43 degree, option C 56 degree, option D 65 degree. We know that cosecant A is equal to secant 90 minus A. அப்போ secant 90 minus A is equal to secant 34 degree given கொடுத்திருக்காங்க. So anti எடுத்தோம்னா ரெண்டு பக்கம் உள்ள secant கேன்சல் ஆயிரும். 90 degree minus A is equal to 34 degree. அப்போ A is equal to 34 அங்க போகும்போது minus 34 degree மாறிடும். அப்போ 90 degree 34 degree செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு 56 degree கிடைக்கும். So option C. ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு காண்க. ஆப்ஷன் A 150 சதுர மீட்டர், ஆப்ஷன் B 105 சதுர மீட்டர், ஆப்ஷன் C 400 சதுர மீட்டர், ஆப்ஷன் D 375 சதுர மீட்டர். Find the total surface area of a cuboid whose length, breadth and heights are 7.5 meter, 3 meter and 5 meter respectively. Option A 150 square meter, option B 105 square meter, option C 400 square meter, option D 375 square meter. மொத்த பரப்பு total surface area is equal to 2 into LB plus BH plus LH. அப்ப L நீளம் அகலம் உயரம்னா நமக்கு என்னன்னு தெரியும். L க்கு பதில் B க்கு பதில் H க்கு பதிலும்
சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 into 75 கிடைக்கும். 2 75 பெருக்கணும்னா 150 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 105 சதுர மீட்டர். ஒரு மட்டை பந்தாட்டத்தில் 11 வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே 7, 21, 45, 12, 56, 35, 25, 0, 58, 66, 29 எனில் அவற்றின் இடைநிலை அளவு காண்க. ஆப்ஷன் ஏ 19, ஆப்ஷன் பி 29, ஆப்ஷன் சி 45, ஆப்ஷன் டி 56. The following are scored obtained by 11 players in a cricket match: 7, 21, 45, 12, 56, 35, 25, 0, 58, 66, and 29. Find the median score. Option A 19, option B 29, option C 45, and option D 56. சோ கொடுத்திருக்கிற ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிடுதோம். கொடுத்திருக்க ஸ்கோரை அதாவது 0, 7, 12, 21, 25, 29, 35, 45, 56, 58, 66 அப்படின்னு ஏழு வரிசையில் எழுதிக்கிறோம். இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை 11 இருக்கிறது. அதனால இது ஒரு ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணா நமக்கு இடைநிலை அளவு என்னது? n+1/2 உறுப்பு. அதாவது n 11. சோ 11 + 1/2 உறுப்பு. 11 + 1 எத்தனை? 12/2 உறுப்பு. 12/2 கேன்சல் பண்ணா 1 2s are 2, 6 2s are 12. அதாவது 6வது உறுப்பு. அப்ப இங்க இருந்து நம்ம 6வது உறுப்பு பார்த்தோம்னா ஆன்சர் 29. 6வது உறுப்பு ஆப்ஷன் பி 29. 10^3 மைனஸ் 15^3 பிளஸ் 5^3 மதிப்பை காண்க. ஆப்ஷன் ஏ 2250, ஆப்ஷன் பி -2250, ஆப்ஷன் சி 5022, ஆப்ஷன் டி -5022. எவாலுவேட் 10 cube minus 15 cube plus 5 cube. Option A 2250, option B -2250, option C 5022, option D -5022. So நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். A plus B plus C is equal to 0 gives AQ plus BQ plus CQ is equal to 3ABC. அப்போ நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ABC இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 0 வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவில நம்ம அப்ளை பண்ணிடலாம். சோ A ஓட வேல்யூ 10, B ஓட வேல்யூ -15, C ஓட வேல்யூ 5. அப்போ 10 + 5 15 - 15 is equal to 0. சோ இந்த ஃபார்முலா நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது AQ plus BQ plus CQ is equal to 3ABC. given எடுத்து எழுதிக்கிடுதோம். 3 into A ஓட வேல்யூ எத்தனை? 10, B ஓட வேல்யூ -15, C ஓட வேல்யூ 5. மூணையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -2250 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி -2250. செட் பிராக்கெட் A,8 B,6 ஆனது ஒரு சமணி சார்பு எனில் A மற்றும் B மதிப்புகளாவன முறையே ஆப்ஷன் ஏ 8,6, ஆப்ஷன் பி 8,8, ஆப்ஷன் சி 6,8, ஆப்ஷன் டி 6,6. If set bracket A,8, 6,B represent an identity function, then the values of A and B respectively. Option A 8,6, option B 8,8, option C 6,8 and option D 6,6. சமணி சார்பு அதாவது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா சேமா இருக்கும். அதாவது A ஓட வேல்யூவும் 8 தான், B ஓட வேல்யூவும் 6. மதிப்பு காண்க. 1 + 2 + 3 + 4 + 5 எக்ஸெட்ரா + 50. 50 வரைக்குள்ள நண்பர்கள் எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1200, ஆப்ஷன் பி 1725, ஆப்ஷன் சி 1275, ஆப்ஷன் டி 1257. Find the values of 1 + 2 + 3 + 4 + 5 etc. + 50. Option A 1200, option B 1725, option C 1275 and option D
1257. 1 plus 2 plus 3 plus etc. n into n plus 1 by 2. அப்போ n ஓட வேல்யூ வந்து எத்தனை இருக்குது 50 வரைக்கும் இருக்குது. அப்போ 50 into 50 plus 1 by 2, 50 into 50 plus 1, 51 by 2 அப்படின்னா 1275, 1275 options. 2x minus 1 whole square is equal to 9 in தீர்வு. ஆப்ஷன் A -1, ஆப்ஷன் B 2, ஆப்ஷன் C -1, 2, நான் ஆப்ஷன் D எதுவும் இல்லை. The solution of 2x minus 1 whole square is equal to 9 is equal to minus option A -1, option B 2, option C -1, 2, D 9. D1 எடுத்து எழுதிக்கிறோம். 2x minus 1 whole square is equal to 9. ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் போயிடும். இந்த 9 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 2x is equal to -1 அங்க போச்சுன்னா +1 கிடைக்கும். அப்போ x is equal to -3 plus 1 by 2, +3 plus 1 by 2. அப்போ கேன்சல் பண்ணோம்னா -1, 2. நமக்கு ஆப்ஷன் சி -1, 2. சோ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் நமக்கு கிடையாது. கொஸ்டினை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஸ்கொயர் இருக்கிறதுனால கண்டிப்பா ரூட் இருக்கும். ஒண்ணு -1, 2 இருக்கணும், இல்லைன்னா இதுல எதுவும் இல்லையாக இருக்கணும். அப்படி இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து -1, 2 கிடைக்குது. சோ நமக்கு ஆப்ஷன் சி. வட்டத்தின் வெளிப்புற புள்ளியில் இருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி முடிவற்ற எண்ணிக்கை, ஆப்ஷன் டி 0. How many tangents can be drawn to the circle from an exterior point? Option A 1, option B 2, option C infinite, option D 0. ஒரு வட்டத்திற்கு வெளியில் உள்ள புள்ளியில் இருந்து 2 தொடுகோடுகள் வரையலாம். அப்போ ஆப்ஷன் பி 2. 10 ரூட் மூலின் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் அடியில் இருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து ஒரு கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. ஆப்ஷன் ஏ 0 டிகிரி, ஆப்ஷன் பி 30 டிகிரி, ஆப்ஷன் சி 45 டிகிரி, ஆப்ஷன் டி 60 டிகிரி. Find the angle of elevation of a top of the tower from a point on the ground, which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter. Option A 0 degree, option B 30 degree, option C 45 degree, option D 60 degree. So நம்ம ஒரு டவர் கோபுரத்துல இருந்து ஒரு டவர் படம் வரைஞ்சுக்கிட்டோம். கோபுரத்தின் மொத்த உயரம் வந்து 10√3 மீட்டர். அதோட அடியில் இருந்து மொத்த தொலைவு வந்து 30 மீட்டர். அப்போ நமக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு, அதாவது எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்குது. எனவே tan theta is equal to BT by AB. 10√3 by 30, 0 0 கேன்சல் பண்ணிடலாம். மேல உள்ள √3 கேன்சல் பண்ணிட்டு அந்த √3 கீழே வந்துடும். சோ 1/√3, 1/√3 tan 1/√3 ஓட வேல்யூ வந்து 30 டிகிரி. சோ ஆப்ஷன் பி 30 டிகிரி. ஓகே, இதே மாதிரி டெஸ்ட் பேப்பருக்கான இன்னும் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸுக்கு 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை பார்க்கணும்னா நம்முடைய வெப்சைட் www.kanimax.com அப்படிங்கிற வெப்சைட்லயும் அறிவு சேனல் அபவுட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய இதுல வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாமே இருக்கு. நீங்க அதுல வந்து நீங்க இணைஞ்சு அதே மாதிரி இதோட கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் இருக்குது. www.kanimax.com வெப்சைட்லயும் இருக்குது. நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்.